சவுதி அரேபியாவில் ரமலான் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் சவுதி அரேபியாவின் மெக்கா கிராண்ட் ஜாமியா மசூதியில் பிரம்மாண்ட தொழுகை நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதேபோன்று பாகிஸ்தானிலும் ரமலான் கொண்டாட்டங்கள் களைகட்டின. மலேசியாவில் பீரங்கிகளிலிருந்து குண்டுகளை வெடிக்கச் செய்து இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை வரவேற்றனர். பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் இந்த நடைமுறைக்காக கம்போங் கலாங் கிராமத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மூங்கில் கட்டைகளால் செய்யப்பட்டிருந்த பீரங்கியில் வெடிபொருட்களை நிரப்பி அதனை வெடிக்கச் செய்து இஸ்லாமியர்கள் உற்சாகமடைந்தனர். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பல்வேறு பள்ளிவாசல்களில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த 700 இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததாக மியான்மர் இஸ்லாமிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1700 கடந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டலேயில் கடந்த வெள்ளிக்கிழமை அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான வீடுகளும் கட்டடங்களும் தரைமட்டமாகின. இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1700 கடந்துள்ளது. 3400 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர். காணாமல் போன 300 பேரை மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் மியான்மருக்கு உதவிகளை வழங்கி வருகின்றன. இச்சூழலில் சீனாவைச் சேர்ந்த மீட்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கருவுற்ற பெண் உள்ளிட்ட 3 பேர் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டனர். இதனிடையே வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 60 மசூதிகள் தரைமட்டமானதாகவும் அங்கு தொழுகைகளில் ஈடுபட்டிருந்த 700 முஸ்லிம்கள் உயிரிழந்ததாகவும் மியான்மர் இஸ்லாமிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 75க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்து வரை எதிரொலித்தது. இதில் சுற்றுலா நகரமான பாங்காக்கில் கட்டி முடிக்கப்படாத 30 மாடி கட்டடம் சரிந்தது. இந்த விபத்தில் 18 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் 75க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் தாய்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக பாங்காக் ஆளுநர் சாட்சாட் சித்திபுண்ட் தெரிவித்தார். இருப்பினும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களின் உறவினர்கள் தங்களின் உறவுகளை மீண்டும் உயிருடன் பார்த்துவிட மாட்டோமா என்ற இயக்கத்தில் 3 நாட்களாக காத்திருக்கும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் நிலநடுக்கத்தின் போது மகப்பேறு மருத்துவமனையில் இருந்த 2 செவிலியர் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பிறந்த குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். தென்மேற்கு சீனாவில் உள்ள ருய்லி நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அங்குள்ள மகப்பேறு மருத்துவமனை கட்டடம் இங்கும் அங்குமாக குலுங்கியது. அப்போது துணிச்சலுடன் செயல்பட்ட 2 செவிலியர்கள் குழந்தைகளுக்கு சிறிய அளவு காயம் கூட ஏற்படாத வகையில் தாங்கி பிடித்து பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றினர். உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உக்ரைன் போர் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு டிரம்ப் அளித்த பேட்டியில் அமைதி ஒப்பந்தம் தள்ளி போவதற்கு ரஷ்யாவிடம் தவறு இருப்பது தெரியவந்தால் அந்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் எண்ணெய் சார்ந்த பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுத்தால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். இச்சூழலில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால்
ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் அமெரிக்காவிற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய அணு ஆயுத ஒப்பந்தம் செய்து கொள்ள ஒருமித்த முடிவு எடுக்கவில்லை என்றால் ஈரான் மீது குண்டுகள் வீசப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பதிலளித்திருக்கும் ஈரான் நாட்டின் தலைவர் அயதொல்லா அலி கமேனி, தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா கூறி வருவதாகவும் அதுபோன்று எவராலும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். அதையும் மீறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்காவிற்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விசாரணைக்காக டெல் அவிவ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். தொழிலதிபர்களிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கியது, தனக்கு ஆதரவான செய்திகளை பெறுவதற்காக ஊடக நிறுவன முதலாளிகளுக்கு சாதகமாக சீர்திருத்தங்களை செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நெதன்யாகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணை டெல் அவிவ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்காக முதன்முறையாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேரில் ஆஜரானார். அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் விபத்திற்குள்ளானதில் விமானி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் டெரி டோலனுக்கு சொந்தமான விமானம் ஒன்று மினசோட்டாவில் விழுந்து விபத்தில் சிக்கியது. அங்குள்ள புரூக்ளின் பூங்காவிற்கு அருகே ஒரு வீட்டின் மீது விமானம் விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் விமானி உயிரிழந்ததாகவும் சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்தவர்கள் வெளியேற்றப்படுவதாகவும் மினசோட்டா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பேரழிவு நடந்த சூழலிலும் கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவ ஆட்சிக்குழு குண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் 2001ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் தீவிரம் எடுத்துள்ளது. அப்போது முதல் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ராணுவ ஆட்சிக்குழு தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நாடு உருக்குலைந்த போதும் ராணுவ ஆட்சிக்குழு தனது வேட்டையை நிறுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள கரைன் தேசிய யூனியன் அமைப்பினர், நிலநடுக்கத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் நிவாரணப் பணிகளில் ராணுவத்தை ஈடுபடுத்தாமல் தாக்குதல் பணிக்கு படைகளை அனுப்புவதில் ராணுவ ஆட்சிக்குழு கவனம் செலுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த ராக்கெட் ஒன்று விண்ணில் ஏவப்பட்ட 40 வினாடிகளில் வெடித்து சிதறியது. ஜெர்மனியைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று சிறிய ரக செயற்கைக்கோள்களை தாங்கிச் செல்லும் வகையில் சோதனை முயற்சியாக ராக்கெட் ஒன்றை நார்வே ஆண்டோயா விண்வெளி நிலையத்திலிருந்து விண்ணில் செலுத்தியது. புறப்பட்ட 40 வினாடிகளில் ராக்கெட் திடீரென்று செயலிழந்து தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. ஜிப்லி அனிமேஷன் பயன்பாட்டால் சாட் ஜிபிடி நிறுவன ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாக அதன் நிறுவனர் சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடியின் மூலம் ஜிப்லி என்ற அனிமேஷன் படங்களை நெட்டிசன்கள் உருவாக்கி வருகின்றனர். தற்போது இதனை பலரும் அதிகமாக பயன்படுத்துவதால் உலக அளவில் சாட் ஜிபிடி நிறுவனம் செயல்பாட்டில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் சாட் ஜிபிடி நிறுவனர் சாம் ஆல்ட்மன், அனிமேஷன் படங்களை சித்தரிப்பதற்காக சாட் ஜிபிடியை அதிக அளவிலான பயனர்கள் பயன்படுத்துவதை கொஞ்சம் நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தங்கள் நிறுவன ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். ஜப்பானில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்களை காண ஏராளமானோர் பூங்காக்களில் குவிந்து வருகின்றனர். வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் வண்ணத்தில் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. இதனை ஏராளமான ஜப்பானியர்கள் தங்களது செல்போன்களில் படம் பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்தியாவில் அணு உலைகள் அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அந்நாட்டின் எரிசக்தி துறை அனுமதி அளித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்த சில தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து அமெரிக்காவின் கோல்டெக் நிறுவனத்திற்கு அணு உலைகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணுவ காரணங்களுக்காக இந்த அணு உலைகள் பயன்படுத்தப்படாது என்று இந்திய அரசு உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஹோல்டெக் நிறுவனத்தின் நிறுவனர் கிறிஸ்பி சிங் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பழங்கள் ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகளில் 47% அதிகரித்துள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இந்நாடுகளுக்கு ஏற்றுமதி முறையே 27% மற்றும் 6% அதிகரித்துள்ளது. பழங்கள் ஏற்றுமதிக்கு புதிய சந்தைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர், இங்கிருந்து மாம்பழம், திராட்சை, வாழை, ஆப்பிள், அன்னாசி, மாதுளை மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் நிறைய சவால்கள் இருந்த போதிலும் அதிக முன்னேற்றங்களுடன் விநியோக தொடரில் உள்ள இடைவெளிகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் ஒட்டியுள்ளது. அம்மாவட்டத்தில் 2870 கொடிக்கம்பங்கள் பொது இடங்களில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றின் மீது அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி வருகின்றனர். அண்மையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கட்சி, சாதி மற்றும் மத ரீதியிலான கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கொடிக்கம்பங்களை அகற்ற மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார். பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துகளுக்கான பத்திரப்பதிவு கட்டணம் நாளை முதல் 1 விழுக்காடு குறைக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்யும் வகையில் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதனை செயல்படுத்தும் வகையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பெண்கள் பெயரில் வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பு வரை பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1 விழுக்காடு குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிதிப்படகு, மோட்டார் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் வீட்டிற்கு அதிமுக நிர்வாகிகள் பலர் வந்து செல்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தனியாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு டெல்லியில் இருந்து மீண்டும் அழைப்பு வந்திருப்பதாகவும் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் காலை முதல் செங்கோட்டையனை சந்தித்து வருகின்றனர். இந்திய பங்குச் சந்தைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 6 நாட்களில் 31,000 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். பங்குச் சந்தைகளின் ஏற்ற இறக்கங்களில் அந்நிய முதலீடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று வந்ததால் சந்தைகள் சரிவுடனே காணப்பட்டன. இந்நிலையில் கடந்த 6 நாட்களாக அந்நிய முதலீட்டாளர்கள் சுமார் 30,927 கோடி ரூபாயை இந்திய பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள பதில் வரி கடுமையாக இல்லாத பட்சத்தில் வரும் நாட்களில் பங்குச் சந்தைகள் ஏற்றம் காண வாய்ப்பிருப்பதாக சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். வரும் ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைக்க வேண்டும் என்று பிரமல் குழுமத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பணவீக்கம் குறைந்து வருவது, வங்கிகளில் பணப்புழக்கம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பது, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்து வருவது போன்ற சாதகமான காரணிகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். 2025-26 நிதியாண்டில் வங்கிகளின் கடன் வளர்ச்சி 13% வாய்ப்புள்ளதாக பங்கு தரகு நிறுவனமான ஆனந்த் ரதி கணித்துள்ளது.
நடப்பு நிதியாண்டில் வங்கிகளின் கடன் வளர்ச்சி 11.2% உள்ள நிலையில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான காரணங்களை அந்நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி வங்கிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளது மற்றும் அரசின் மூலதன செலவினங்கள் அதிகரிப்பும் கடன் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் என ஆனந்த் ரதி தெரிவித்துள்ளது. CRR எனப்படும் பண இருப்பு விகிதத்தை குறைத்ததால் கடந்த 3 மாதங்களாக வங்கிகளில் பணப்புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் ஆனந்த் ரதி தெரிவித்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் அடுத்த நிதியாண்டில் வங்கிகளின் கடன் வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. பீகாரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடந்த இச்சம்பவம் பீகாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். 2005ஆம் ஆண்டுக்கு முன்னால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றும், நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்த பிறகே இவ்வாறு நடப்பதாகவும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி விமர்சித்துள்ளது. IPL போட்டிக்கான டிக்கெட்டுக்கு 70% வரை வரி வசூல் செய்யப்படுவதாக ரசிகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது விநியோகிக்கப்பட்ட 4000 ரூபாய் டிக்கெட் மூலம் இணையதளத்தில் விவாதம் எழுந்துள்ளது. IPL போட்டிகளுக்கான டிக்கெட் வரியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மாநில அரசின் கேளிக்கை வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியாகியுள்ள செய்தியில், போட்டிக்கான டிக்கெட்டின் அடிப்படை கட்டணம் 2343 என்றும், ஆனால் வரியுடன் சேர்த்து மொத்த கட்டணம் 4000 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பொழுதுபோக்கு வரியாக 25% தொகையான 585 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் 781 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு IPL நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்தவித விளக்கமும் வெளிவரவில்லை. இது தவிர பொழுதுபோக்கு வரியுடன் சேர்த்து GST விதிக்கப்படுவதால் வரிக்கு வரி செலுத்தும் நிலை ஏற்படுவதாகவும், இதனால் டிக்கெட் விலையிலிருந்து 70% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் ரசிகர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அதேவேளையில் பொழுதுபோக்கு வரி போன்றவற்றிற்கு GST செலுத்த சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் சட்டத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.